السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனில் படிப்பனையான எத்தனையோ சம்பவங்களை கூறியிருக்கின்றான். அப்படியான ஒரு சம்பவத்தை நாங்கள் இன்று பார்ப்போம். அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை குர்ஆனில் 114 சூறாக்களில் 68வது சூறாவாகிய நூன் வல் கலம் வமா யஸ்துரூன் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா அல் கலமிலே அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றான். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அரேபியாவில் ஒரு விவசாய தோட்டம் இருந்தது. அது நல்ல மனிதர் ஒருவருக்கு சொந்தமாக இருந்தது. அந்த நல்ல மனிதர் தனது தோட்டத்தில் விளையும் பொருட்களில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்து வந்தார். இவ்வாறு அவர் நீண்ட காலமாக தன்னால் முடியுமான அளவு ஏழை மக்களுக்கு உதவி செய்து வந்தார். அந்த நல்ல மனிதர் ஒரு நாள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். தான் வெகு விரைவில் மரணித்து விடுவோம் என்று அவருக்கு புரிந்துவிட்டது. ஆகவே தனது மகன்களை அன்போடு அருகே அழைத்தார். அவர்களுக்கு அழகிய அறிவுரைகளை கூறினார்கள். அதே போன்று அந்த தோட்டம் பற்றியும் கூறினார். மகன்களே, அந்த தோட்டத்திலிருந்து வரும் விளைச்சல்களில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என உபதேசம் செய்தார். அதன் பிறகு அந்த நல்ல மனிதர் இறந்து விட்டார், மரணித்து விட்டார். அவரது மகன்கள் தந்தையின் உபதேசத்தை பின்பற்ற தயாராக இல்லை. தந்தை இறந்த பின்பு தந்தையின் உபதேசத்தையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்களது தோட்டத்தில் இந்த முறை நல்ல விளைச்சல் காணப்பட்டது. அறுவடைக்கான நாளும் நெருங்கிவிட்டது. ஆகவே இந்த முறை மகன்கள் மிக மோசமான திட்டத்தை தீட்டினார்கள். இந்த முறை விளைச்சல்களில் இருந்து எந்த ஒரு ஏழைக்கும் உதவி செய்யக்கூடாது என திட்டமிட்டு கொண்டார்கள். நாம் அதிகாலையிலேயே சென்று எமது தோட்டத்தின் விளைச்சல்களை அறுவடை செய்து கொள்வோம். எந்த ஒரு ஏழையும் அங்கு உதவி கேட்டு வர முன்பு நாம் எமது விளைச்சல்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடலாம் என அவர்கள் திட்டமிட்டார்கள். அவர்களின் திட்டம் அந்த அப்பாவி ஏழைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்குமா? அறுவடை செய்ய வேண்டிய நாளில் அதிகாலையிலே மகன்கள் அனைவர்களும் எழுந்து கொண்டார்கள். அவசரமாக செல்வோம் என ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி கொண்டே தமது தோட்டத்திற்கு சென்றார்கள். ஆனால் அங்கே அவர்கள் கண்ட காட்சியை அவர்களால் நம்ப முடியவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீன். அதிகாலை நேரத்தில் அந்த தோட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், கருத்த சாம்பலை போலாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, அவர்களது தோட்டம் முற்றாக அழிந்திருந்தது. அங்கு ஒரு மரம் கூட எஞ்சவில்லை. அனைத்தும் அழிந்து விட்டன. அந்த நிலம் கூட இனிமேல் விவசாயம் செய்ய முடியாத அளவு சிதைந்திருந்தது. இதை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஃபலம்மா ரஅவுஹா, அவர்கள் அந்த தோட்டத்தை கண்டபோது காலு, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா சகோதரர்களே? இன்னா லதால்லூன், நிச்சயமாக நாம் வழி தவறி வேறு தோட்டத்திற்கு வந்து விட்டோம் என்று கூறினார்கள். அப்படி அவர்கள் சிந்தித்தாலும் சற்று நேரம் சென்ற பின்புதான் அவர்களுக்கு உண்மை புரிய வந்தது. தமது தந்தை ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தார். அல்லாஹ் அவருக்கு விளைச்சல்களை அதிகரித்து வழங்கினான் என்பதை புரிந்து கொண்டார்கள். பேராசைப்பட்டு தமது தந்தையின் அறிவுரையை மறந்து அனைத்தையுமே இழந்து விட்டோம் என அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். சிறிது நேரம் சென்றது. மகன்கள் தமது தவறை உணர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அஸா ரப்புனா அன் யுபதிலனா கைரன், எங்களது இறைவன் இதைவிட மேலானதை எங்களுக்கு மாற்றித்தரக்கூடும். இன்னா இலா ரப்பினா ராகிபூன், நாங்கள் தௌபா செய்து நிச்சயமாக எங்களது இறைவன் மீது ஆதரவு வைக்கின்றோம் என்று அவர்கள் தம்மை சமாதானம் செய்து கொண்டு வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த சம்பவத்தில் இருந்து என்ன படிப்பினை என்று சொன்னால், எமது செல்வத்தில் ஏழைகளுக்கும் பங்குண்டு. எமது செல்வங்களில் ஒரு பகுதியை அவர்களுக்கும் கொடுத்து அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுக்கொள்வோம்.